இல்லை முக்கியமாக இந்த பெட்டிஷன் காப்பி ரொம்ப ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக வைக்கக்கூடிய இந்த பிளெயின்ட் காப்பி எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிறது ஸ்டேட்டஸே ஸ்டில் வந்து நமக்கு அன்னோனாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் அது வந்துட்டு என்னோட பர்சனல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா ஓகே, அது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக இருந்திருக்கும். நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நம்ம வந்து மக்கள் விஷயத்தை பார்ப்போம் அப்படிங்கிறதோட இருந்திருந்தா இது வேற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அந்த வர்த்தே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பத்திட்டு எரியக்கூடிய ஒரு தீயாவே மாறி இருக்கு. சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. ஒரு பெண் பார்வையில் ஒரு பெண்ணுடைய ஒரு இஷ்யூவா எடுத்து நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த போராட்டம் தான் இதில் நமக்கு தெரியுது. ஏன்னா அதெல்லாம் யாருமே யோசிக்காம இந்த மக்கள் டக்குன்னு வந்து அவங்களுக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் தாக்குறதை நம்மளால பார்க்க முடியும். கூடவே அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னா நான் வந்து இப்போ நாகரிகம் கருதி அந்த நடிகையுடைய பெயரையும் நான் வெளியிடல, தேவைப்பட்டால் அந்த நடிகையுடைய பெயரையும் வெளியிடுவேன், கூடவே அவங்களை பார்ட்டி டு த கேஸாகவும் சேர்ப்பேன், இன்னும் ப்ரூஃபையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமணம் வந்து இப்போ வெறும் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், மனதளவில் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இங்கே சம்மந்தப்பட்ட பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா, தட் இஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேலே தான். நான் ரெஸ்பாண்டன்ட் விஜய் நோக்கி இவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சிருக்கேன், அதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்களா தேவைப்படும் போது ப்ரூஃபும் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க தரப்புல அவங்க சப்மிட் பண்ணும்போது மட்டும்தான் நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணப்படும். பொதுவெளியில் இருக்கிறத நீதிமன்றம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவரோட குடும்பத்தை மீறி அவர் அரசியலுக்கு வரதா சொல்லியிருந்தாரு. அப்போது அதை பேஸ் பண்ணி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசியலுக்கு வர்றது ஃபேமிலிக்கு பிடிக்கல, அது வழக்கை பாதிக்கிறதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறு. இப்போ சங்கீதா அவர்கள் இவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, எஸ் அவங்க இதுக்கான ப்ரூஃபை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான கேசஸ், இப்போ அவங்களோட குடும்பம் ரீதியிலான இருக்கிற கேசஸ், இதெல்லாம் வச்சு என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் போகுது இல்லையா, அதையும் நீங்கள் கவனிக்கிறீங்களா? கண்டிப்பாக ரெண்டுத்தையும் அவர் என்னைக்கா இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா அந்த இடத்துல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். வழக்கு தொடர்பாக இருக்கட்டும், சட்டம் தொடர்பாக இருக்கட்டும் பேசியிருக்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போது விஜய் சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து விவகாரம், அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் தான் அப்படின்னாலும் கூட இப்போ பொதுவெளியில் அது இருக்கிறதுனால அண்ட் சங்கீதா அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது அடிப்படையில் பேசுபொருளாக இருக்குது. ஒரு வழக்கறிஞராக இந்த விவகாரத்தில் நீங்கள் பார்க்குற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன? ஆக்சுவலி நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி தான். ஏன்னா இது அகெயின் வந்து 2 தனிப்பட்ட மனிதர்களுடைய ஒரு விவகாரம் அப்படிங்கிற போது அதில் போய் கருத்து சொல்லவோ விவாதிக்கவோ நம்ம யாருமே கிடையாது இந்த இடத்துல. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு எல்லாரு கையிலும் கிடைச்சி எல்லாராலும் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பெட்டிஷனில் முக்கியமாக வந்து ஒரு பாயிண்ட் சங்கீதா தரப்புல இருந்தும் இங்கே போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மேட்ரை, இந்த பெட்டிஷன் பற்றி, இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பொது வெளியில், தட் இஸ் ஆன் சோஷியல் மீடியா, இல்லை லைக் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சேனல்ஸ் அண்ட் மீடியாஸில் வந்துட்டு எதுவும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஒரு டிபேட்டபிளாக ஆக்கக்கூடாது, டிபேட் பண்ணி ஒரு இன்டர்வியூஸ் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் போடப்பட்டிருக்கிறதும் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இதே மாதிரி சோஷியல் ஃபேமில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறப்போ கண்டிப்பாக அவங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வருவாங்க, இனிமேல் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் யாரும் பேச போகிறதில்ல. ஆல்ரெடி பேசப்பட்ட விஷயங்கள் இருக்கும் போது அது யூடியூப்லேருந்து நமக்கு வந்துட்டு மெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும் அந்த இடத்துல. ஓகே, அது ஒன்று. இதில் முக்கியமாக இந்த பெட்டிஷன் காப்பி ரொம்ப ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக வைக்கக்கூடிய இந்த பிளெயின்ட் காப்பி எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிறது ஸ்டேட்டஸே ஸ்டில் வந்து நமக்கு அன்னோனாக தான் இருக்குது இந்த இடத்துல. அது ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம வந்து தட் இஸ் இது அகெயின் இட் இஸ் அ கண்டஸ்டட் டிவோர்ஸ். இங்கே சங்கீதா விஜய் அவர்கள் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பாண்டன்ட் ஆகிய விஜய் வந்து இங்கே அதை கண்டெஸ்ட் பண்ணணும் அவர். ஸோ இங்கே அவங்க கேட்டது டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் தான் கேட்டிருக்காங்க.
அண்டர் சர்டன் அலிகேஷன் சொல்லி என்னன்னா இந்த மேரேஜை லீகலாக டெர்மினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க இங்கே கேட்டிருக்காங்களே. ஏன்னா ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன்ல யூஸ்வலாக கண்டஸ்டட் டிவோர்ஸ் போகும்போது இப்போ லீகல் கிரவுண்ட்ல ஏதாவது கிரவுண்ட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கிரவுண்ட்ஸ் கீழே அவங்க டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் அடுத்தது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது. ஒன்னு அடல்ட்ரி கீழே கேட்டிருக்காங்க, அடல்ட்ரினஸ் தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அது கீழேயும் கேட்கப்பட்டிருக்கு, டெசர்ஷன் கீழேயும் கேட்கப்பட்டிருக்கு, கூடவே குரூயாலிட்டி கூடவும் கேட்கப்பட்டிருக்கு as per section 27 clause 1A, B and D of Special Marriage Act 1954. ஏன்னா இங்க இருவரும் லைக் வெவ்வேறு ரிலீஜியன் கிறிஸ்டியன் அண்ட் ஹிந்து அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு பெட்டிஷன். நான் ஒரு கிரவுண்ட் கீழே ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆகும், எய்தர் டெசர்ஷன் ஆர் குரூயல்ட்டி ஆர் அடல்ட்ரி அப்படின்னு ஃபைல் ஆகும். பட் இந்த கேஸ்ல வந்து முக்கியமா இந்த கேஸ் பேசப்படுறதுக்கு ஒரு ரீசனும் 3 கிரவுண்டு கீழேயும் இந்த பெட்டிஷன் இங்க வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து அது மூலமாக இங்கே ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக அது ஒரு பக்கம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் வழக்கு ரீதியாக ஒரு பெண்ணினுடைய பார்வையிலிருந்து தான் இதை அணுகணும் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து தான் நம்ம பாயிண்ட்ஸ் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது திரும்ப நம்ம பார்க்கும்போது இதில் இன்னொன்றும் சொல்லலாம். என்னன்னா இந்த பெட்டிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபைல் ஆயிருக்கு. அதாவது திஸ் இஸ் டூ இயர்லி டு டிசைட் யார் மீது தவறு அப்படிங்கிறது. நம்ம அதை வச்சு விவாதமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இல்லை அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும், இவங்க வந்து இந்தந்த ரீசன்னால இல்லை வெளியில் வந்தாங்கன்னு ஒரு பக்கம் வந்து பேசப்படுது. அதெல்லாம் தாண்டி இதில் வந்து அவங்க 2021 ஆரம்பிச்சு 2025 இறுதி நவம்பர் மாதம் வரைக்கும் நான் என்னென்னலாம் இந்த விஷயத்துல நான் போராடினேன், இதை மாத்திக்க சொன்னேன், மாத்திக்கவும் இல்லை. நான் பல முறை இதை முயற்சி பண்ணேன், ஈவன் மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கும் நான் முயற்சி பண்ணேன், டிக்னிட்டி அந்த ஃபேம் எல்லாமே கருதி நான் வந்துட்டு முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறதும் இங்கே அவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு பெண் பார்வையில் ஒரு பெண்ணினுடைய ஒரு இஷ்யூவா எடுத்து நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த போராட்டம் தான் இதுல நமக்கு தெரியுது. ஏன்னா அதெல்லாம் யாருமே யோசிக்காம இந்த மக்கள் டக்குன்னு வந்து அவங்களுக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் தாக்குறதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. அதுதானே வந்து AIDWAவும் கண்டிச்சிருந்தாங்க இல்லையா, ஆல் இண்டியா டொமஸ்டிக் விமென்ஸ் அசோசியேஷனும் இந்த இடத்துல வந்து கண்டிச்சிருந்தாங்க. இதை பார்த்து விஜய் அவர்களே அவர்களுடைய தொண்டர்களுக்காக இருக்கட்டும், இல்லை காமன் பப்ளிக்காக இருக்கட்டும், ரசிகர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இது இதோட ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லணும். சைபர் கிரைம் தாமாக முன் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்க மீது எல்லாமே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து சொல்லப்பட்டதுக்கான ரீசன் வந்துட்டு இங்கே ஒருத்தருக்காக இன்னொருத்தரை தாக்காம, தட்டு அந்த வந்து பெண்ணை தாக்காம, ஏன் இது நடந்தது, எதனால் அவங்க வெளியில வந்தாங்க, அவங்க இவ்வளோ விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா. முதல்ல அந்த நடிகை உடனான திருமணத்தை தாண்டிய உறவு இருந்தது, அதை நான் கண்டுபிடிச்சேன், அதை மாத்திக்கிறேன்னு அவர் எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தும் பின்பு அவர் மாத்திக்கல அப்படின்ற பாயிண்டா இருக்கட்டும். 2021 அப்புறம் நான் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டேன், என்னை நெக்லெக்ட் பண்ணாரு, ஃபினான்ஷியலாகவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்பட்டது, நான் தனிமைப்படுத்தப்பட்டேன், அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து என்னோட குழந்தைகள் அவமானப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான அலிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு மேலாக எங்களது திருமணம் வந்து இப்போ வெறும் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், மனதளவில் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். தட் இஸ் மென்டல் குரூயாலிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க, கூடவே டெசர்ஷனும் சொல்லியிருப்பாங்க. 2 வருடங்களுக்கு மேலாகவோ ஒரு திருமண பந்தத்தில் அவங்க கணவன் மனைவியாக வாழல அப்படின்னாலே எஸ் இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். ஓகே, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லும்போது ஒரு பெண்ணா அவங்க மனதளவில், ஏன்னா எல்லாருமே கேட்குற விஷயம் ஏன் எலெக்ஷன் டைமில் வந்து போட்டிங்க, ஏன் என்ன ஏது அப்படிலாம் கேட்கும்போது அவங்க கொடுத்த பெட்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து அந்த இடத்துல கரெக்டாக ஸ்பெசிஃபை ஆயிருந்து. 2021 இவ்வளோ ஆரம்பிச்சு நான் இதெல்லாம் பண்ணி அகைன் 2021 end to 2022 இயர் ஸ்டார்டிங் வரைக்கும் ட்ரை பண்ணேன். 2024 திரும்ப வந்து எங்களுக்குள்ள வந்து நோட்டீஸஸ் எல்லாம் பரிமாறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக நவம்பர் 9, 2025 நான் உட்காந்து அவர்கிட்ட பர்சனலாகவே பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் ஆன காமன் நோட் ஒரு திருமண பந்தத்தை வந்துட்டு கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் குழந்தைங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழணுன்ற அளவுக்கு மாறுறதும் இங்கே நிறைய கேசஸ் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க ஒருவேளை அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். எதுவுமே முடியாத பட்சத்தில் தான் அவங்க வெளியில வந்து இந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெட்டிஷன் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃபைல் பண்ண முதல்ல அது பிரைமா ஃபேஸ் இருக்கணும், அட்மிட் ஆகணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன நடந்ததுன்ற அந்த அலிகேஷன் வச்சு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். தட் இஸ் அஸ் அ பெட்டிஷனர். கூடவே அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னா நான் வந்து இப்போ நாகரிகம் கருதி அந்த நடிகையுடைய பெயரையும் நான் வெளியிடல, தேவைப்பட்டால் அந்த நடிகையுடைய பெயரையும் வெளியிடுவேன், கூடவே அவங்களை பார்ட்டி டு த கேஸாகவும் சேர்ப்பேன், இன்னும் ப்ரூஃபையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தட் இஸ் வாட் இஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். ஒரு பெண் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதோட அவங்க வேலை முடிய போகிறது கிடையாது. சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்சஸ் எல்லாம் அவங்க கொடுக்கணும், போட்டிருக்க ஒரு அலிகேஷன்ஸையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும்போது இப்போவே எல்லாரும் சங்கீதா அவர்களை தாக்குறது வந்து சுத்தமாக நியாயமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க மென்டல் குரூயாலிட்டின்னு ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மனதளவில் அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை தாண்டி
நம்ம அக்கா தங்கச்சிக்கு இப்படி நடந்திருந்தா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பெண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா மேபி அட்லீஸ்ட் இந்த ஒரு ப்ரிலிமினரி விஷயத்துலயாவது அவங்கள மனதளவில் தாக்காம மக்கள் இருந்திருப்பாங்க. இதில் விஜய் அவர்கள் தரப்பு அப்படிங்கிறது ஒரு மாதிரி சைலண்டாக இருக்குது. இப்போ இதில் அவங்க குறிப்பிடும் போதும் கூட மியூச்சுவலாக நான் பிரியணும்னு முடிவெடுத்த போது அவர் ஒத்துக்கலை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பேசுபொருள் ஆகும் போதும் விஜய் தரப்பு அமைதியாக தான் இருக்குது. விஜய் எதுவுமே பேசலை இது தொடர்பாக. மேற்கொண்டு மகளிர் தின விழாவில் பேசும்போது இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் இதை நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. இது எப்படி பார்க்குறது? அகெயின் இது வந்து விஜய் அவர்கள் கேள்வி கேட்கல வைக்கல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து அடுத்தது இரு தரப்பும் 2 பேரும் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு விஜய் தரப்புக்கும் இங்கே சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை அகெயின் வந்து இந்த ஒரு கேப் இருக்கு. ஏன் வந்து இன்னும் மீடியாவை அட்ரஸ் பண்ணலன்ற ஒரு கேப் இருக்கு. ஓகே, அகெயின் மீடியாவை அட்ரஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது தனி மனிதன் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இல்லையா. பட் ஆனால் கோர்ட்டில் அப்படி கிடையாது. உங்க மேலே ஒருத்தவங்க வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அதுக்கு வந்து நீங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறதோ இல்லை உங்க தரப்பு விளக்கத்தையும் நீங்க கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு அவர் கண்டிப்பா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், தட் இஸ் கவுண்டர் கொடுக்கணும் இவங்க போடுறதுக்கு. என்ன ஏன்னா இவங்க வச்சிருக்க அலிகேஷன்ஸ்க்கு அவர் பதில் சொல்லணும், இல்லை அவர் தரப்பு ஏதாவது இருந்தால் அவரு வைக்கணும். அடுத்த கட்டம் நோக்கி அப்பதான் அந்த கேஸ் அடுத்தடுத்த ப்ராசஸ் நோக்கி போகும் அந்த இடத்துல இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இடத்துல ஒரு மீடியா கிட்ட வந்து வாயை திறக்கிறதுக்கு மேண்டேட்ரியான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா அது கிடையாது இந்த இடத்துல. பட் அதெல்லாம் தாண்டி திரும்ப இது போன வாரம் ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. அகைன் சனிக்கிழமை இன்னொரு இன்ட்ரீம் பெட்டிஷனும் இதில் சங்கீதா தரப்புல இருந்து ஃபைல் பண்றாங்க. கூடவே நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இந்த விமென்ஸ் டே ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு ஐ திங்க் அங்கே 2500 பெண்கள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்த ஒரு இடத்துல வந்துட்டு அவர் ஒரு லிமிட்டோட அவர் நிறுத்தியிருந்தாருன்னா இவ்வளோ சர்ச்சை ஆயிருக்காது இல்லையா. ஏன்னா என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் அது வந்துட்டு என்னோட பர்சனல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா ஓகே, அது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக இருந்திருக்கும். நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நம்ம வந்து மக்கள் விஷயத்த பார்ப்போம் அப்படிங்கிறதோட இருந்திருந்தா இது வேற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அந்த வர்த்தே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு பத்திட்டு எரியக்கூடிய ஒரு தீயாவே மாறி இருக்கு. அதற்கு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டரே இன்னைக்கு வெளியில வந்து அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, அவர் பேசும்போது யதார்த்தமா அப்படி வர்த்தே இல்லைன்ற வேர்டை யூஸ் பண்ணது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா. வர்த்தே இல்லைன்றதை நம்ம வந்து யதார்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அந்த இடத்துல. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அந்த வர்த் அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்டு இல்லையா. ஏன்னா அது வந்து எவ்வளோ இப்போ வர்த்தே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டோம்னா அந்த விஷயம் வந்து இந்த விஷயம்லாம் அவ்வளோதான் இல்லை ஒன்றுமே கிடையாது இந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு மீனிங், அது வந்து ரொம்ப டீப் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சம்பந்தப்பட்ட அந்த பொருளுக்கோ மனிதருக்கோ கொடுக்கப்படுற முக்கியத்துவம் எக்ஸாக்ட்லி சார்ந்தது கண்டிப்பா. ஏன்னா மதிப்பு சார்ந்தது, வேல்யூ சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா. நம்ம அதுக்கு தானே வேல்யூ வர்த்து அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் மீனிங்ஃபுல்லா அதுக்கு தானே இருக்கும் அந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது இங்க வந்து அவர் அந்த வர்த்தே இல்லைன்னு அவர் அந்த காமனா பேசிட்டு போயிட்டார் இல்லையா. அதுதான் இங்க எல்லாருக்கும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனை நோக்கி தான் இப்ப கேள்விகளும் இங்க வைக்கப்பட்டு இருக்கு. அப்ப நீங்க வர்த்தே இல்லைன்னு சொன்னது உங்களுடைய திருமண வாழ்க்கையவா இல்ல உங்கள் மனைவியவா? விச் மீன்ஸ் இது வந்துட்டு ஒரு எண்டு க்ளோஷர் கொடுக்காம விடப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு அது ஒரு கேள்வியா மாறி இருக்கு இந்த இடத்துல. இதுல ஒரு ஆஜராகணும்னு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இப்போ அதில் வந்து ஒருவேளை அவரே ஆஜராகலாம், இல்லை அவர் தரப்புல இருந்து வழக்கறிஞர் விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இதில் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் பொழுது அடுத்த கட்ட நகர்வு என்னவா? இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசும்போது நான் சொன்ன மாதிரி இன்ட்ரீம் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு சனிக்கிழமை அன்று. என்ன அப்படின்னா பனையூர் வீட்டுக்குள்ள விஜய் தன்னை அனுமதிக்கல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அனுமதிக்கல, அவங்க தரப்பும் கிட்ட இருந்தும் எனக்கு மிரட்டல் வருது இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா as per section 36 and 37 ஆர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே அவங்க 2 விஷயம் அங்கே கேட்டிருக்காங்க. ஒன்று இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ், 2வது பெர்மனன்ட் அலிமோனி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்றது ஒரு பக்கம், அதை தாண்டி எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய அலிமோனியும் நஷ்ட ஈடும் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது ஒன்று ஆல்ரெடி மெயின் பெட்டிஷன்லையும் போட்டிருந்தாங்க. பட் ஆஸ் பர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பார்த்தோம் அப்படின்னா 2005 ஆஸ் பர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஆஸ் பர் இந்தியன் லா எந்த ஒரு கணவரோ இல்லை கணவர் வீட்டாரோ அந்த டிவோர்ஸ் ஃபைனல் எண்டிங் இருக்குல்ல, டில் கெட்டிங் தி ஆர்டர் காப்பி, அது வரைக்கும் வைஃபையோ மருமகளையோ அந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ற அதிகாரம் கிடையவே கிடையாது. அதுதான் ரைட் டு ரிசைட் இன் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு. ஓகே, அந்த கான்செப்ட் படிதான். இல்ல அப்படி நீங்க வெளியே போகணும் அப்படின்னா நீங்க அதுக்கு அக்கமடேஷன் பண்ணி கொடுக்கணும். அவங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு நீங்க அஷூரன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கான அக்கமடேஷன் நீங்க ப்ராப்பரா பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் டில் கெட்டிங் தி ஆர்டர் காப்பி. இல்ல ஹஸ்பண்டுக்கு அதையும் மீறி அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கோர்ட் வந்து அவங்க அதுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுக்கு உண்டான ஆர்டர் வாங்கிட்டு வரணும். சில கேசஸ்ல
டிவோர்ஸ் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் மனைவி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. ஒருவேளை அந்த ப்ராப்பர்ட்டி 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருந்தா, ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயத்துல அது டிசைட் செய்யப்படும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ விஜய் அவர்கள் இன்னொன்று கோர்ட் ஒரு மெயின் பெட்டிஷன் ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்னா அந்த இன்ட்ரீம் பெட்டிஷன் மீது உடனடியாக அந்த ஹியரிங்ஸ் விசாரணையானது தொடங்கப்படும் இந்த இடத்துல. இன்னைக்கு அவங்க கேட்டாலும் அகைன் இதுல இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த இன்ட்ரீம் பெட்டிஷன் மீது வந்து இங்க வந்து டிசைட் செய்யப்படும். ஸோ இப்போ இங்க அலிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே ஒன்னொன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் தரப்புல இருந்து எல்லாத்துக்கும் அவங்க எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கணும். எல்லாத்துக்குமான எல்லாரும் மேக்ஸிமம் அவங்க அதை டினை பண்ண போறாங்களா இல்லை அக்செப்ட் பண்ண போறாங்களா என்னன்றது அவங்க தரப்பு நம்ம பெட்டிஷன் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ எடுத்தோடனே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மீடியேஷன் ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஏன்னா எந்த ஒருத்தரோட வாழ்க்கையும் அப்படியே டக்குன்னு முடிச்சு வச்சிடுறது வந்து நீதிமன்றமோ நீதிபதியோ வேலைகள் கிடையவே கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கடைசி நிமிஷத்துலயாவது ஏதாவது நடக்காதா, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா, அவங்க லைஃப் நம்ம சேர்த்து வச்சிட மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கே முயற்சியாக மேற்கொள்ளப்படும். ஓகே, ஸோ அதனை நோக்கி அடுத்தது இங்கே மீடியேஷன் நடக்கும். மீடியேஷனை தாண்டி அடுத்தடுத்த ப்ரொசீடிங்ஸ், ஏன்னா இங்கே இவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த அலிகேஷன்ஸ்க்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் இருக்கு. அப்புறம் இங்கே மெயின்டெனன்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு, அலிமோனி கான்செப்ட் இருக்கு, அதுக்கான அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஃபைல் பண்ணுறது, அப்புறம் ட்ரையல் இருக்கு. ட்ரையலில் வந்து ஆர்குமெண்ட் கிராஸ், அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட். அகெயின் இது ஒரு லாங் ப்ராசஸ் தான் கண்டஸ்டட் டிவோர்ஸ் அப்படிங்கிறது. ஒருவேளை இவங்களுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அது ஒருவேளை மியூச்சுவல் டிவோர்ஸாக மாற்றப்படுது அப்படின்னா அதுக்கான டியூரேஷன் நமக்கு கம்மி. 1 இயர்க்குள்ளே கூட நம்ம அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு அந்த இதை நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு 1 இயர் டைம் அந்த விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது இதில் கொடுக்கப்படுமா அந்த மாதிரி? இல்லை, அது வந்து கூலிங் பீரியட்ன்ற ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் தான் ஆச்சு, இல்லை அவங்க வந்து அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருக்குது, அந்த மாதிரி அலிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு 3 months 6 months வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே போகும். இங்கே இன்னொன்று அவங்க தான் சொன்ன மாதிரி டெசர்ஷன்ற ஒன்றே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2 வருடங்களுக்கு மேலாக பிரிந்திருப்பது அவங்க 2021 அப்புறமேன்றாங்க. அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 4 to 5 years ஆகுது இல்லையா. ஸோ அந்த பீரியடில் கேல்குலேட் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா மேபி நமக்கு அந்த கூலிங் பீரியட் அப்படிங்கிறது அங்கே வேவ் ஆஃப் பண்ணப்படலாம். ஓகே மேம், இப்போ இதில் இடையில அந்த ஒரு நடிகையோட ஒரு பொதுவெளியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. குறிப்பிட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு அப்புறமா அவங்க பேர் சொல்லலை, இருந்தாலும் இவர் வந்து ஒரு இது கலந்துக்கிட்டாரு. இதை எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க? அகெயின் எஸ், ஏன்னா ஒரு கேஸ் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான விஷயம் முன்னாடி நடக்கக்கூடிய கேசஸ்ல எல்லாத்துலேயுமே நடந்திருக்கு. ஓகே, தட் இஸ் ஒரு இதுவாக இருக்கட்டும், அன்நெசரி கேஸ்லையுமே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் ஆன்லைனில் இருக்கிறத வச்சு அவங்க கூட இருக்கவங்களும் உள்ள குற்றவாளிகள் அவங்க கூட இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எக்ஸப்ட் பண்ணிட முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி தான் கோர்ட் வந்துட்டு இந்த ரூமர்ஸோ இல்லை வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இங்கே சம்மந்தப்பட்ட பெட்டிஷனர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா, தட் இஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேலே தான். நான் இவர் ரெஸ்பாண்டன்ட் விஜயை நோக்கி இவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சிருக்கேன், அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்களா தேவைப்படும் போது ப்ரூஃபும் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க தரப்புலேருந்து அவங்க சப்மிட் பண்ணும்போது மட்டும்தான் நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணப்படும். பொதுவெளியில் இருக்கிறத நீதிமன்றம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இதில் அவங்க அந்த இன்ட்ரீம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு இப்போ உடனடி தீர்வு எட்டப்படும் எதிர்பார்க்கலாமா? இப்போ அதுக்கு எஸ், நான் இப்போ அதை சொன்ன மாதிரி அதான் மெயின் பெட்டிஷன் ஒரு பக்கம், இன்ட்ரீம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது உடனடியாக அதனை நோக்கிய விசாரணை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே அவங்க கேட்ட விஷயம் ரைட் டு ரெசிடென்ஸ், அந்த வீட்டில் எனக்கு தங்குறதுக்கு, கூடவே அந்த இடத்துல ஜீவனாம்சம் இழப்பீடு 2மே கேட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அடுத்த ஒரு விஷயமா இதனை நோக்கி நமக்கு வந்து கேஸ் வந்து மூவ் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது தாவேகா தரப்பில் அதில் சொல்லும்போது தன்னோட குடும்பத்தை மீறி அவர் அரசியலுக்கு வரதா சொல்லியிருந்தாரு. அப்போது அதை பேஸ் பண்ணி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அரசியலுக்கு வர்றதை ஃபேமிலிக்கு பிடிக்கல, அவங்க மனைவிக்கு பிடிக்கல, அதனால இப்படி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி, இப்படி விஷயத்த பண்ணுறாங்கன்ற மாதிரி இப்போது அவங்க அந்த ஒரு கருத்துக்களை வைக்கிறாங்க. அது வழக்கை பாதிக்கிறதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கு? அந்த மாதிரி கருத்துக்கள் வைச்சாலும் இங்கே அகெயின் அதாவது இது வந்து கட்சி ரீதியாக பேசினாலும் சரி, இல்லை சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அலிகேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி என்ன அலிகேஷனாக இருந்தாலும் முழுக்க இது பெட்டிஷனை சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ சங்கீதா அவர்கள் இவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, எஸ் அவங்க இதுக்கான ப்ரூஃபை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது. ப்ரூஃப் கொடுக்கல அப்படின்னா பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆக போகுது. 2த்துல 1 தான் நடக்க போகுது. ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக ஆகும், இந்த இடத்துல இல்லையா பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகி விஜய் அவர்களுக்கு சாதகமாகும். ஸோ இதனை நோக்கி இதனை சார்ந்து மட்டும்தான் இந்த கேஸ் ட்ராவல் பண்ணுமே தவிர்த்து இந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்ம டிஸ்கஷன் பிளாட்ஃபார்முக்கு வேணால் வச்சுக்கலாம். இதில் விஜய் ஒத்துக்கலைன்னா என்ன நடக்கும்? விஜய் இல்லை அதை கண்டெஸ்ட் பண்ணி தான் அவங்க வாங்குற மாதிரி இருக்கும். விஜய் அவர்கள் வந்து எல்லாம் இருக்கு, ஒருவேளை சங்கீதா அவர்கள் தரப்புலேருந்து இங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்ட மாதிரி டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது அங்கே அவாய்ட் பண்ணப்போம். இவர் ஒத்துக்கலைனாலும் கிடையாது. அகைன் இட் இஸ் அ கண்டெஸ்டட் டிவோர்ஸ். இட் இஸ் பேஸ்ட் ஆன் purely on the allegations and based on the proof சங்கீதா மேம் சப்மிட் பண்ணுறதை பொறுத்து தான் இங்கே டிசைட் ஆக போகுது. அதுக்கு அவர் கண்டெஸ்ட் பண்ணி அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஜட்மெண்ட் அவருக்கு ஃபேவராக போகும்.
ப்ரூவ் பண்ண முடியல, இல்லை இவங்க கொடுக்குறது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா சங்கீதா அவர்களுக்கு சாதகமாக இங்கே வரும். இன்னைக்கு ஒரு விஷயமா சிபிஐ விசாரணையில் ஆஜராகணும் அந்த கரூர் விவகாரம் தொடர்பாக. அது நாளைக்கு ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் ஆஜராவாரா இல்லையான்றதுக்கு தெளிவாக இன்னும் தெரிய வரல. அதில் ஆஜராகாத பட்சத்தில் என்ன நடக்கும், இல்லை ஆஜரானா அந்த கரூர் வழக்கினுடைய நகர்வை கேட்குறேன். எஸ், கரூர் வழக்கு நம்ம பார்த்தோம்னா பொங்கல் டைமில் அவர் வந்து போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டுருந்தாங்க, அவர் போனார். தட் இஸ் ஃபார் த என்கொயரி. சிபிஐ கைவசம் மாறினதுக்கு அப்புறம் மற்ற அத்தாரிட்டேட்டிவ் பர்சன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டாங்க அந்த இடத்துல. ஸோ தேவைப்பட்டால் மீண்டும் கூப்பிடப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருந்தது. அதன் தொடர்பாக தான் வந்து நாளைக்கு அவர் திரும்ப வந்து சம்மன் போட்டு அவர் கூப்பிடப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு கட்டத்தில் நாளைக்கு அவருடைய கட்சிக்கான அந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சூஸிங் ஒரு நேர்காணல் நாளைக்கு முதற்கட்டமாக 20 பேருக்கு அவர் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே போய்கிட்டு இருக்கு. இங்கே அகெயின் இந்த மாதிரி ஒரு போலீஸ் கிட்ட இருந்தோ இல்லை இந்த மாதிரி சிபிஐ அஃபிஷியல்ஸ் கிட்ட இருந்தோ ஒரு சம்மன் வருது அப்படின்னா எஸ் அகெயின் இது எவ்வளோ முன்னாடி ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லை, நான் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஒரு 10 days முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அந்த வேலிட் ரீசன் கொடுக்கப்பட்டால் மேபி அவங்க அப்பியரன்ஸ் டேட் மாற்றி சம்மன் அனுப்புறதுக்கான சான்சஸும் இங்கே நிறைய இருக்குது. அகெயின் அது வந்து அந்த சிபிஐ கிட்ட இருக்க டிஸ்கிரிஷனரி பவரை பொறுத்து தான். அவங்க ஓகே இது அக்செப்டபிள் ரீசனாக இருக்குது, நம்ம சம்மன் வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம சம்மன் அனுப்பலாம் அப்படின்னா எஸ் அவர் அன்னைக்கு போவார். இல்லை கன்சிடரே பண்ண மாட்டாங்க, நாளைக்கே வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னாலுமே அது விஜய் அவர்களுக்கும் இங்கே இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த கரூர் வழக்கில் இப்போ 2 பக்கமும் விசாரணைகள் போயிட்டு இருக்கு. இது ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இதனோட நகர்வுகள் எப்படி இருக்குது மொத்தமாகவே கேட்குறேன் நான். ஏன்னா 2 தரப்புலையும் இப்போ அரசு தரப்பில் சில காரணங்கள்லாம் சொன்னாங்க, தாவேகா தரப்பில் இப்போ விஜய் தரப்பில் சில காரணங்கள் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் சிபிஐ நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சிபிஐனுடைய விசாரணை எப்படி போயிட்டுருக்கு? எஸ், ஆக்சுவலி இது அகெயின் இந்த விஷயம் தான். இது மாற்றி இங்கேயும் நிறைய வந்து முன்னுக்கு பிறனான கருத்துக்கள் வைக்கப்படுது. ஏன்னா இங்கே திரும்ப கை காமிச்ச ஒரு விஷயம் தான் இருந்தது. ஏன்னா இது யார் மீது தவறு, யார் இந்த இன்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டில் நமக்கு ஆன்சர் கிடைக்காத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இவங்க தாவேக்கான்னு சொல்கிறதா இருக்கட்டும், தாவேக்கா வந்து அரசு தரப்பில் சொல்கிறதா இருக்கட்டும், ஏன்னா கோர்ட்லேயும் அந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் தான் முன்வைக்கப்பட்டுச்சு. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதாவது வந்து போலீஸ் ஒழுங்காக பாதுகாப்பு தரல அப்படிங்கிறது, அப்புறம் அதில் தொடர்ந்து எங்களை வந்து முன்னோக்கி வர சொல்லிட்டாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி தடியடி நடத்தினாங்கன்ற மாதிரியான அலிகேஷன்ஸ் எல்லாமே வைக்கப்படுது. இவங்க தரப்புல இருந்து அந்த பிரச்சார வாகனம் மெயினா பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி வைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே போலீஸ் தரப்புல இருந்து ரிப்போர்ட் எல்லாமே சிபிஐ வசமும் ஒப்படைக்கப்பட்டது. ஸோ சிபிஐ அகெயின் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவிஸ்ல இருந்து யார் உள்ள இன்வால்வ்டோ அவங்க யார் பேர்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோ எஃப்ஐஆர்லாம் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு மாற்றி இங்கே சம்மன் அனுப்பி என்கொயரி பண்ணது எல்லாமே இங்கே பார்க்கப்பட்டது. அதன் கடைசி ஒரு இதுவாகத்தான் தலைவராகிய விஜய் அவர்களை கூப்பிட்டு இப்போ வந்துட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. மேபி ஐ திங்க் சிபிஐயோட ஃபைனல் ரிப்போர்ட்டும் நம்ம சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து மற்றவர்களிடம் விசாரணை முடிந்த நிலையில் இப்போ கட்சி தலைவர்கிட்ட அந்த விசாரணையானது இருக்கு. இதெல்லாம் பண்ணி ஃபைனலாக அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஐ திங்க் இது ஆன் ரெக்கார்ட் போயிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு உறுதிப்படுத்துகிற விதமாகவே இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இங்கே நான் இது பொலிட்டிக்கலாக கேட்குறேன் அப்படின்னாலும் கூட இப்போது இந்த மாதிரியான கேசஸ், இப்போ அவங்களோட குடும்பம் ரீதியிலான இருக்கிற கேசஸ் இதெல்லாம் வச்சு என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் போகுது இல்லையா, அதையும் நீங்கள் கவனிக்கிறீங்களா இந்த இடத்துல? ஆக்சுவலி இப்போ அது நான் பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ ஜஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பார்க்கும்போது என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்ப்பதற்காக விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா. ஒருவேளை கூட்டணிக்கான அழுத்தம் அப்படின்னு இருந்தாலும் ஒருவேளை தவறு இருந்தால் அந்த தவறு வந்து நியாயம், அவர் தவறே செய்யல அப்படின்னு ஆயிட போகிறது கிடையாது. அந்த அகெயின் அவர் அவங்க ஃபுல் அந்த இன்சிடென்ட் என்ன நடந்தது, அதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம். அது டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய எவிடன்சஸ் என்னென்ன நடந்தது, இவங்க சொல்லக்கூடிய என்கொயரியில இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சு தான் அங்கே டிசைட் ஆக போகுது. அது ஒரு புறம். ரெண்டாவது அப்படியே வந்தோம் அப்படின்னா அவரோட பர்சனல் விஷயம். ஓகே, அதுவும் முழுக்க கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், 2 தனி மனிதருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் அதை வைத்து தான் இங்கே டிசைட் ஆக போகுது. இங்கே ஒருவேளை கூட்டணிக்குள்ள இழுத்துட்டாங்க அப்படின்னா இது ரெண்டுமே இல்லைன்னு ஆயிட போகிறது இல்லை. கண்டிப்பாக ரெண்டுத்தையும் அவர் என்னைக்கா இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது அகெயின் அந்த கட்சி தலைவராக விஜய் அவர்களும் அந்த கட்சியும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அது டிசைட் ஆகுமே தவிர்த்து இதனால் அதுவா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால இங்கே டிஃபைன்டாக வந்து சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். இப்போ நடந்துட்டு இருக்கிற வழக்கு தொடர்பாக இப்போது வரைக்கும் இருக்கிற நிலவரங்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இது மாதிரி நடக்கும்போதும் தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.